வீட்டு சமையலில் பூரிக்கிழங்கு மசாலா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். சீரகம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு கூடயே ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கடலை மாவு. இந்த பக்கம் 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுங்க, ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சீரகம் போட்டு பொரிங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிள்ளையோட வெங்காயம், வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அளவு வதங்கினோன்னா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் படும். சின்ன பசங்களுக்குனால இந்த மாதிரி பேஸ்ட்டாக போடுங்க. நான் பச்சை மிளகாய் போடுறதும் வாயில் போடும், இஞ்சியும் போட்டப்போ சின்ன பசங்க சாப்பிடுவாங்க. இப்போது இந்த தக்காளி, இந்த பச்சை மிளகாய் சேர்த்து, தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. தக்காளி தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் லேசாக புளிச்சு இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன். வந்தோன்னே இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு, இந்த உருளைக்கிழங்கு ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கணும். இது மாதிரி கிளறிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். கம்மியாகவே சேர்த்துங்க, காரம் இல்லாதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக சேருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப இல்லைன்னா ரொம்ப கட்டியாக திக்காக ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. நான் ஒரு 1.5 கிளாஸ்க்கு மேலே தண்ணி ஊற்றிருப்பேன். இது கூட லேசாக மஞ்சள் சேர்த்துக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு கொதிக்கட்டும் நல்லா. ஏன் கடலைப்பருப்பை வேக வச்சு சேர்த்துக்கிறோன்னா தாளிக்கிறப்ப சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்கும் கடிக்கையில். அது வேக வச்சு சேர்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொரிக்கிழங்குல வேறு எதுவும் போடாதனால இந்த மாதிரி செய்யும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும். கொதி வர்றப்ப நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இது கூட சேர்த்துருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொழப்பு வரும், அதுக்காக தான். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு, கடலை மாவு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து பூரி மசாலா நல்ல டேஸ்ட் வரும். இந்த மாதிரி வந்தோம்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்துடும். சாப்பிட பூரி, சப்பாத்தி, பசங்க சின்ன பசங்களாக இருந்தால் இட்லி, தோசைக்கு கூட நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பை வேக வச்சு சேர்த்துக்கங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.